சிறகடிக்க ஆசை சீரியல்ல ரோகிணி சீக்கிரத்திலே ட்விஸ்ட் மூலியமா மாட்டப் போறாங்கன்னு நினைச்சா, இந்த கதைக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ட்விஸ்ட் வந்து நம்ம ஓடி பிடிச்சு விளையாண்டுட்டு இருக்காரு. இத பார்த்த விஜயாவுக்கு பயங்கரமா கோவம் வருது. இந்த குட்டி சாத்தான் வீட்டுக்கு வந்ததுலேருந்து எனக்கு ஒரே கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் தான் அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டோனே அங்க இருக்கக்கூடிய முத்து, "என்னம்மா பேசுற? நீ வந்து அந்த பாட்டிட்டலாம் நீ பேசி விளையாடாதடா. அந்த பாட்டிக்கு வந்து அவ்வளவா இது கிடையாது. விவரமே கிடையாதுடா" அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட அண்ணாமலை பக்கத்துல இருந்து, "ஆமாண்டா சரியா சொன்ன முத்து. நான் விஜயாக்கு எப்போதுமே எப்படி குழந்தைகிட்ட விளையாடணும்னே தெரியல" அப்படின்னு சொல்லவும் வீட்டுக்குள்ள பார்வதி அம்மா வராங்க. வந்தோனே, "முத்து, முத்து இங்க ஒரு விஷயம் நடந்துடுச்சு. உங்க அம்மா விஜயா வந்து என் வீட்ல டான்ஸ் கிளாஸ் பண்ணதுனால, அவங்க வீட்ல வந்து மிரட்டிட்டு போயிட்டாங்க." "யாரு ஆன்ட்டி உங்கள வந்து மிரட்டுனா?" "இல்லப்பா, இப்ப வந்து கல்யாணம் முடிச்சு வைக்க போறேன்னு நீங்க பேசிட்டு வந்தீங்கல்ல, அவங்க வந்து என் வீட்ல வந்து மிரட்டிட்டு ரூ. 10,00,000 வேணும்னு கேட்குறாங்க." அப்போனா இதுக்கு காரணம் யாருன்னு முத்து பார்க்குறாரு. நம்ம மனோஜையும், ரோகிணியும். அந்த சைட்லேருந்து சொல்றாரு முத்து, "இங்க பார்த்தீங்களா, மீனாவும் நானும் பேசி நல்லபடியா கொண்டு வந்தா, இவங்க 2 பேரும் முன்னக்கூட்டி போய் பேசி வச்சனால தான் இந்த பிரச்சனைக்கு காரணம்." அப்படின்னு முத்து சொல்றாரு. "என்னடா சொல்ற?" அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. "ஆமா, பார்லம்மாவும் மனோஜும் போயி அந்த அபார்ஷன் பண்ணிருங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு இதுக்கு நஷ்ட ஈடா பணம் தந்துருதேன்." அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் இப்ப வந்து அவங்க போய் கேட்டுருக்காங்க பார்வதி அம்மாட்ட, ஆன்ட்டிட்ட அப்படின்னு சொல்லவும் கோவம் வருது விஜயாவுக்கு. "என்ன ரோகிணி, இவன் சொல்றது உண்மையா?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஆ ஆமா ஆன்ட்டி. நாங்க போயிருந்தோம். அந்த விஷயம் உங்க நன்மைக்காண்டி தான் போயிருந்தோம். உங்களுக்கு எப்படியாவது பிரச்சனை இதுலேருந்து சரியாயிரும்னு நினச்சு தான் ஆன்ட்டி போனோம்." அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க. "டேய் மனோஜ், உனக்கு கொஞ்சமா அறிவு இருக்காடா? அவங்கிட்ட போய் என்ன பேசுறன்னு பேசிட்டு வந்தா? உன் பொண்டாட்டி தானே போய் பேசிட்டு வந்தா? உன் பொண்டாட்டியே குடுக்க சொல்லு ரூ. 10,00,000. எனக்கு அப்பதான் நல்ல பேர் கிடைக்கும்னு அவ ஆசைப்பட்டால்ல. நான் நல்ல விதமா உன் மருமகள ஏத்துக்கிடுதேன். ஃபர்ஸ்ட்டு ரூ. 10,00,000 குடுக்க சொல்லு." அப்படின்னு கோவத்துல நம்ம மனோஜ்ட்ட சொல்லிட்டு ரூமுக்குள்ள போயிருந்தாங்க. இத பார்த்த ரோகிணிக்கு அழுவலியா வருது. "என்ன ஆன்ட்டி இப்படி பண்ணிட்டு போயிட்டாங்களே!" அப்படின்னு ரோகிணி போய் அழுதுட்டு நிக்கிறாங்க. உடனே முத்து போய் கேட்குறாங்க, "ஏய் மனோஜ், உனக்கு இது தேவையாடா? தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்கீலடா. அவஸ்தைப்படுங்க. நீங்க தானே போய் கேட்டு வந்தீங்க. அப்பன்னா நீங்களே அவஸ்தைப்படுங்க." அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாரு. இங்க நம்ம ரோஹிணி போய் சிட்டிய போய் பார்க்குறாங்க. சிட்டிய போய் பார்த்து, "எங்க வீட்ல இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. இந்த பிரச்சனைய சால்வ் பண்ணா அவங்க வீட்ல போய் நீ எப்படியாவது அவங்கள வந்து பணம் கேட்க விடாத அளவுக்கு நீ ஆக்கிறது உன் பொறுப்பு." அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி சிட்டிட்ட. உடனே, "சரி மேடம், இத செஞ்சா எனக்கு எவ்வளோ பைசா தருவீங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. "நான் ரூ. 1,00,000 தாரேன்." அப்படின்னு ரோஹிணி வந்து சொல்லிட்டு வந்துருந்தாங்க. இங்க முத்து போய் அங்க இடத்துல போய் மாட்றாரு. அடுத்தடுத்த எபிசோடு இப்படிதான் நண்பர்களே போப்போது. இந்த கதை பிடிச்சிருந்தா